இலங்கை செய்திகளுடன் நான் நிலோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தை ஸ்மார்ட் நகரமாக்கும் திட்டம் தொடர்பாக வடக்கு ஆளுநருடன் உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரிகள் பேச்சு. மாற்றுத் தீர்வை வழங்காமல் 13ஐ முழுமையாக நீக்கினால் வேறு பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. சட்ட புத்தகத்திலேயே இருக்கின்ற அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஏன் பிரச்சனைகள் வருகின்றன என்று சஜித் கேள்வி. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த மாதம் இலங்கை வரவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி உறுதி. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தை ஸ்மார்ட் நகரமாக்குவது தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநர் PSF சார்ல்ஸ் மற்றும் உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரிகள் நேற்று கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் கேட்போர் கூடத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. ஆசியாவில் ஸ்மார்ட் நகரங்களை உருவாக்கும் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் இலங்கையில் இதுவரையில் 17 ஸ்மார்ட் நகரங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் யாழ்ப்பாண நகரையும் ஸ்மார்ட் நகரமாக்கும் திட்ட யோசனை கடந்த 2019ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது. எனினும் நோய் தொற்று காரணமாக இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஒருங்கிணைப்போடு இந்த திட்டத்தை செயற்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் தற்போது முன்வந்துள்ளதுடன் முன் ஆய்வுகளையும் நடத்தியுள்ளது. அதற்கமைய கழிவு முகாமைத்துவம், சுத்தமான குடிநீர், தூய்மை, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கிய வாழ்வை கட்டியெழுப்பக்கூடிய சூழல் கட்டமைப்பு அடங்கலாக 9 பிரிவுகளின் கீழ் ஸ்மார்ட் நகர திட்டத்தை நடைமுறைப்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் தீர்மானித்துள்ளது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆளுநரின் அனுமதியினை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் நேற்றைய தினம் கூட்டம் நடாத்தப்பட்டது. இந்த செயற்பாட்டிற்கான முழுமையான திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு இதன்போது ஆளுநர் உலக சுகாதார ஸ்தாபன அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான உதவிகளை பெற்றுக் கொடுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் சுகாதார மற்றும் உள்ளூராட்சி திணைக்களங்களின் அதிகாரிகளுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்த சட்டம் தோல்வி கண்ட பொறிமுறையாக இருந்த போதிலும் மாற்றுத் தீர்வை முன்வைக்காமல் அதனை நீக்க முடியாது என்றும் அவ்வாறு நீக்க முற்பட்டால் அது வேறு பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திய கலாநிதி நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டம் மூலம் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வந்துள்ளார்கள். அரசியலுக்காக தமிழ் மக்களை ஏமாற்ற வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது. எனவே இந்த நாட்டை மாற்றுவதற்காக அனைத்து இன மக்களையும் அரவணைத்துக் கொண்டு புதியதொரு திசையை நோக்கி நகர வேண்டும் என்றார். 13வது திருத்தச் சட்டம் ஊடாக பிரச்சனைகள் தீரவில்லை. அது தோல்வி கண்டதொரு பொறிமுறையாகும். தீர்வுக்கு பதிலாக அதன் மூலம் நிர்வாக பொறிமுறையில் பிரச்சனைகள் வந்துள்ளன. ஆனால் 13வது திருத்த சட்டம் ஊடாக எதிர்பார்க்கப்பட்ட விடயங்கள் நிறைவேறாத போதிலும் அது வெள்ளை யானையாக கருதப்பட்டாலும் தற்போது வடக்கு கிழக்கு மக்கள் 13 என்பது தாம் வென்றெடுத்த உரிமையாகவே கருதுகின்றார்கள். எனவே இதற்கு மாற்றுத் தீர்வை வழங்காமல் ஒரேடியாக 13ஐ நீக்கினால் அது வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். 13வது திருத்த சட்டம் தற்போதுள்ளவாறு அமுலாக்கப்படும். பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு கண்ட பின்னர் அதனை குறுகிய காலப்பகுதிக்குள் செய்ய முடியும். புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படுவதன் மூலம் அனைத்து இன மக்களினதும் உரிமைகளும் உறுதிப்படுத்தப்படும் என்பதோடு அனைவரும் சம உரிமை பெற்ற சமூகமாக வாழ முடியும் என்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முன்னிய புலனாய்வு தகவல்கள் தொடர்பாக அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீல்காமினி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற கத்தோலிக்க திருச்சபையின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். குழுவின் முன் சாட்சியமளிக்க வேண்டியவர்கள் எனவும் அந்தந்த பதவிகளில் இருப்பதால் சுதந்திரமான மற்றும் நியாயமான விசாரணை நடைபெறுவது சந்தேகத்துக்குரியது என்று அவர் கூறினார். எனவே 3 மாதங்களுக்குள் தேவையான சட்ட விதிகளை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி உரிய விசாரணை அதிகாரிகளை நியமிக்க ஏற்பாடு செய்யுமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் எதுவும் இதுவரையில் அமுல்படுத்தப்படவில்லை எனவும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு மக்களை ஏமாற்றும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என சந்தேகம் இருப்பதாகவும் ஸ்ரீல்காமினி குறிப்பிட்டுள்ளார். எமது சட்ட புத்தகத்திலேயே இருக்கின்ற அரசமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஏன் பிரச்சனைகள் வருகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தத்திற்கு எதிராக தென்னிலங்கையில் மீண்டும் எழுந்துள்ள எதிர்ப்புகள் தொடர்பாக கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், அரசமைப்பின் 13வது திருத்தம் என்பது எமது சட்ட புத்தகத்தில் இன்று அல்லது நேற்று வந்த ஒன்றல்ல. ஆனால் இதனை நடைமுறைப்படுத்துகின்ற போது ஏன் பிரச்சனைகள் வருகின்றன?
நாட்டில் உள்ள இனங்களும் மதங்களும் ஏனைய இனங்களையும் மதங்களையும் மதிப்பதில்லை. அதுவே இதற்கான பிரதானமான காரணமாக உள்ளது என்றார். சிங்கள மொழி பேசும் எமது சிங்கள மக்கள் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் தொடர்பாக நம்பிக்கையின்றி செயற்படுகின்றனர். அதேபோன்றே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்கள் தொடர்பாக நம்பிக்கையின்றி செயற்படுகிறார்கள். அவ்வாறே முஸ்லிம் மக்களும் சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் தொடர்பாக நம்பிக்கையின்றி செயற்படுகின்றனர். இவ்வாறு ஒவ்வொருவரும் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கின்றார்கள். இதுவே இங்குள்ள பாரிய பிரச்சனையாகும். எனவே மக்கள் ஓரணியில் திரண்டு இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டியது மிக மிக அவசியம் என்று வலியுறுத்திய அவர், கேமராக்களுக்கு அல்லாமல் மனதளவில் அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த மாதம் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்களும் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று நம்பப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமில்லை என்று வெளியுறவு அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். கடந்த மே 19 அன்று கொழும்பிலிருந்து சென்னைக்கு இண்டிகோ விமானத்தில் சென்ற 4வரும் பின்னர் அகமதாபாத் விமான நிலையத்தில் பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடையதாக கைது செய்ததாக குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு படை கூறியிருந்தது. இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4வரையும் கையாள்பவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து மே 31ஆம் தேதி அன்று இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பில் கைது செய்யப்பட்ட புஷ்பராஜா ஒஸ்மான் என்ற நபரை கைது செய்திருந்தது. எவ்வாறாயினும் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கை பிரஜைகள் எவருக்கும் பயங்கரவாத அமைப்போடு தொடர்பு இல்லை எனவும் அவற்றை நிரூபிக்க இந்த ஆதாரமும் இல்லை என்றும் அலி சஃப்ரி நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார். அதே நேரம் குறித்த 4 பேரும் போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்புடையவர்கள் என்று நம்பப்படுவதாகவும் அமைச்சர் அலி சஃப்ரி செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். ஒஸ்மான் கைது செய்யப்பட்ட பின்னர் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்து கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர், அவர்கள் பயங்கரவாத அமைப்போடு தொடர்புள்ளவர்கள் என்பதை இன்னமும் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் பாரதிய ஜனதா கட்சி இலங்கையின் தமிழர் பகுதிகளில் சிவசேனை அமைப்புடன் ஒத்துழைப்புடன் சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு உதவிகளை வழங்கி வருகிறது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். இலங்கையில் சிங்கள பௌத்தமயமாக்கல் இடம்பெற்று வருகின்ற போது இந்தியாவின் பாஜகவின் விரிவாக்கமாக இருக்கின்ற சிவசேனையின் இலங்கை முகவர்கள் தமிழர்களின் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்படுகின்ற பௌத்த விகாரங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது பதவி காலத்தில் இலங்கைக்கு எவ்வாறான நிலைமை காணப்படும் என்று கஜேந்திரன் எம்பியிடம் சர்வதேச ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் சிங்கள பௌத்த விரிவாக்கத்திற்கு எவ்வித இடையூறும் இல்லை. இந்தியா சிங்கள பௌத்த விரிவாக்கத்திற்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கும். சிங்கள பௌத்த விரிவாக்கத்திற்கு சீனாவிடம் செல்ல வேண்டிய கட்டாயமில்லை என்ற நம்பிக்கையினை உருவாக்கி இலங்கையை தமது நட்பு சக்தியாக மாற்றுகின்ற செயற்பாடுகள் மாத்திரமே இடம்பெறுகிறது என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் இந்தியா தமிழ் தேசத்தை அங்கீகரித்து தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையினை அங்கீகரிக்கும் வகையில் சமஷ்டி அரசமைப்பை இலங்கையில் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதற்காக இந்தியா எமது நட்பு சக்தியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என்றும் கஜேந்திரன் எம்பி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் போர்க்குற்றம் சுமத்தப்பட்ட இராணுவத்தினர் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு எதிரான சாட்சியங்களை சேகரிப்பதற்காக ஜெனீவாவில் நிறுவப்பட்டு வெளிப்பொறிமுறையின் சமீபத்திய அறிக்கை இந்த நாட்டின் இராணுவ தலைவர்களுக்கு எதிராக கணிசமான அளவு சாட்சியங்கள் இருப்பதை வெளிப்படுத்துகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அவரது கருத்துப்படி கடந்த 2 ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் 46-1 தீர்மானத்தின்படி போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட இராணுவத்தினர் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு எதிரான போர்க்குற்றங்கள் தொடர்பான சாட்சியங்களை சேகரிப்பதற்காக வெளிப்பொறிமுறை ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. குறித்த பொறிமுறையினால் அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த நாட்டு இராணுவ தலைவர்களுக்கு எதிராக கணிசமான அளவு ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக கூறப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெளிநாட்டு பொறிமுறையினால் இந்த நாட்டில் இடம்பெறும் யுத்தத்தை விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தமாக அல்ல, தமிழர்களுக்கு எதிரான யுத்தமாக வர்ணிக்க முடியும் என்று தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் வீரசேகர, இந்த செயற்பாடு இலங்கையின் போர் வீரர்களின் சுயமரியாதைக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். எனவே இலங்கை இராணுவத்தினருக்கு எதிராக உலகின் ஏனைய நாடுகளால் போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதையும் வழக்குகள் தொடரப்படுவதையும் தடுக்க வெளிவிவகார அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழு கருதுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த மாதம் இலங்கை வரவுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி உறுதிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளினதும் உறவை பலப்படுத்துவதற்கான பல்வேறு உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றது. அத்துடன் இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகை உறுதிப்படுத்தப்படும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி குறிப்பிட்டுள்ளார்.
மே மாதத்தில் 1,12,128 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். மே மாதத்தில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்கள். மே மாதத்தில் ஐரோப்பாவிலிருந்து 10.3% சுற்றுலா பயணிகளும் 6.9% அமெரிக்க பிராந்தியத்திலிருந்து சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. இந்த வருடம் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,96,799 ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.